منكم الشهر فليصم. இஃப்தார் நிகழ்வானது எமது பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், எமது சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய நலன் விரும்பிகளுடைய பங்களிப்போடு இன்றைய தினம் இந்நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே மதங்கள் என்பது சகோதரர் கூறியது போல மனிதம் வாழ வேண்டும், முதல் பின்பே மதங்கள் வாழும் என்கின்ற அடிப்படையிலே எல்லா மதங்களும் மனிதனுக்கு ஒரு அன்பினை போதிக்கின்ற மதங்களாகவே காணப்படுகின்றது. எந்த மதமாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள், அவன் எதிர்காலத்திலே அதனை பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், அந்த சமூகத்தினுடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள் போன்றவற்றை நெறிப்படுத்துவதாகவே மதங்கள் காணப்படுகின்றது. மதங்கள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவனுடைய ஒழுக்கங்களை மேம்படுத்துவதற்காகவும் நற்பண்புகளை விருத்தி செய்வதற்குமாகவே அது காணப்படுகின்றது. இந்த நோன்பு நாளை போன்று, இந்த இஃப்தார் நிகழ்வை போன்று எல்லா மதங்களிலும் இந்த விரதம் என்கின்ற ஒன்று காணப்படுகின்றது. உண்மையில் இந்த நோன்பு விரதங்கள் போன்ற இந்த மதங்களினால் அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்நிகழ்வானது உண்மையில் ஒரு மனிதனை ஒருநிலைப்படுத்துகின்ற ஒன்றாகவே காணப்படுகின்றது. சரி, எந்த மதமாக இருந்தாலும் அவனை, ஒரு மனிதனை ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு மனதிலே அவன் ஒரு சிறந்த ஒரு ஒழுக்க வீரனாக பிரதேச சபையிலே இஸ்லாமிய சகோதரத்தின வட்டாரங்கள் தமிழ் வட்டாரங்களாக மதத்தையும் இனத்தையும் சமூகத்தையும் மொழியையும் நேசிப்பது அந்தந்த மொழிக்குரிய ஒரு வாதமாகி விடுமா என்று கேட்டபோது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தி உண்டாவதாக அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அது எப்போது இனவாதமாக மதவாதமாக என்று அதை வாதத்துக்குள் கொண்டு வருகிறோம் என்றால், ஒரு மதத்தவரின் ஒரு மதத்தவர் ஒரு முரண்படலாம், முரண்படுகிறார், எதிர்வகையில் முரண்படுவார், தன்னுடைய மதத்தின் உண்மையையும் அதனுடைய வழிபாடுகள் கோட்பாடுகளையும் முன்வைப்பார். இன்னொரு மதத்தவர் அவருடைய மதத்தையும் கோட்பாடுகளையும் முன்வைப்பார். அதில் உள்ள சரிகளையும் பிழைகளையும் அவரவர்கள் வாதித்துக் கொள்வார்கள். இந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருவருக்கும் இடையிலாக இருக்கட்டும். மாறாக இன்னும் ஒரு சாரார், இன்னும் ஒரு மதத்தவர், இன்னும் ஒரு இனத்தவர், அந்த இரண்டு இன மதத்தவர்களுக்குள் உட்புகுந்து அதற்கு ஒன்றைக்கு சப்போர்ட் பண்ணுகிறார், ஒன்றை தூண்டுகிறார் என்றால் அதுதான் இனவாதம், மதவாதம் என்றார்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வரிசையிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒற்றுமையோடும் வாழ்வதுதான் மனிதம். இந்த உலகத்தில் புளூரலிசம் என்று சொல்வார்கள், பன்மைத்துவம், எல்லாம் ஒன்று போல் இருக்காது. அது ஆகாயத்தை அதனை ரசிக்கிறோம், வித்தியாசங்கள் ரசனைக்குரியவை. அந்த பன்மைத்துவத்துக்குள்ளாக பேசிக் கொண்டிருக்கின்ற நேரம் ஒரு யூத முகமது நபி எழுந்து நின்று விட்டார்கள். அவர்கள் வெளிப்படுத்தினார்கள், உயிரோடு இல்லாமல் இப்போது போகிறது என்றால் அது மனிதன் சுமந்த ஒரு மனிதன். இந்து மதத்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தவர்கள் கழிகிறது, கழித்தல் அடையாளம் தான் அது. இந்த கழி HM பஸ்மி ஒப்பந்தக்காரர் பாரத் சேனை முகமது ராபுத்தீன் அரிசி